ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் கிளம்புறாங்க. பசங்களுக்கு மட்டும் டீ போட்டு கொடுத்துட்டு பசங்களை அனுப்பி விட்டுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கட் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தேன். இன்றைக்கி பாப்கார்ன் செய்யலான்னு பாப்கார்ன் தான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். எங்களுக்குமே 2 பேருக்கு டீ வச்சுட்டு உலையும் வச்சுட்டேன். போயிட்டு குழம்புலாம் போட்டுட்டு வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை மாவில் முட்டை தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். தம்பிக்கு ரச சாதம் தான் வேணும்னு கேட்டிருந்தான். அவனுக்கு ரச சாதமும் பொட்டலமும் வச்சுட்டு பாப்பாவுக்கு தயிர் சாதம் வச்சுட்டேன். இவங்களுக்கு தினமும் லஞ்சு பேக் பண்ணி நமக்கு கொடுக்குறது தான் பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் இவங்க சாப்பிட்டு வரவே மாட்டாங்க. தினமும் ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு ஒரே வாசகத்தை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்கள் வீட்டில் எப்போவுமே 8:20க்கு கிளம்புவாங்க. ஆனால் இன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்புனாங்க. ஹஸ்பண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வேலை இருக்குது. 8 o'clockலாம் கிளப்பி விட்டு சொல்லியிருந்தார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேகமாகவே கிளம்பிட்டு இருந்தோம். பாப்பா எப்போவுமே இப்படி தான் ஒரு பக்கம் தலை சீவிக்கிட்டே சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அவளுக்கு அது பழகி போன ஒர்க்கு. எப்படியோ இவங்க வேலை எல்லாத்தையும் முடித்து 8 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.